ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு பேச்சுலர் ஹேர் மாஸ்க். என்னதான் நம்ம ஹேர் ஆயில் வச்சாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒன் ஹேர் மாஸ்க் வச்சு ட்ரை பண்ணி ஆகணும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இதில் நான் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பேக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த ஹேர் மாஸ்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஎம் பண்ணுங்கள். ஸோ இதையே நான் பேச்சுலர் ஹேர் மாஸ்க் சொல்கிறேன்னா பிகாஸ் வந்து எல்லாராலையும் நேச்சுரல் திங்ஸை அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் இந்த மாதிரி பேக்ஸாக வாங்கி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அது உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கை 10 மினிட்ஸ் ஆஃப்டர் எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனியாக மாற்றி ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணுது. ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதில் குட்டி குட்டியான பேபி ஹேர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பேபி ஹேர்ஸ்லாம் நம்ம டெய்லிஸ் நேச்சுரலோட ஹேர் க்ரோத் ஆயிலை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நியூவாக வளர்ந்த பேபி ஹேர்ஸ். இந்த ஹேர் ஆயில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கைண்ட்லி டிஎம் ஆர் வாட்ஸ்அப் கைஸ். தேங்க்யூ.